கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐஸ்வர்யா வந்து அபிராமி காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க. நான் குழந்தை விஷயத்துல எல்லாத்தையும் ஏமாத்துனதும் தப்பு பண்ணனதும் தப்பு தான். மன்னிச்சிடுங்க அத்தைன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அத்தை அவங்க தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறாங்கல்ல, மன்னிச்சிடுங்க அத்தைன்னு தீபாவும் கேட்கறாங்க. அவ என்ன மன்னிக்கிற தப்பியா பண்ணனா அப்படின்னா அபிராமி சீறி போயிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு உண்டாயிருக்கிறாளேன்னு நானும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். டாக்டரா இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு எப்படி எல்லாம் மிரட்டி கர்ப்பமா இருக்கிறேன்னு எல்லாத்தையும் நம்ப வச்சிருக்கா. இவளை எல்லாம் மன்னிக்கலாமான்னு கேட்கறாங்க அபிராமி. அத்தை அந்த தப்பு எல்லாம் உணர்ந்துதான் நான் இப்ப திரும்பி வந்திருக்கேன். உங்க பையனே என்ன ஏத்துக்கிட்டாரு, நீங்களும் என்ன ஏத்துக்குங்க அத்தை. தயவு செய்து நான் செஞ்ச தப்பு எல்லாம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அத்தை இனிமே நான் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருப்பேன், என்னை நம்புங்க அத்தைங்கிறாங்க. நீ ஒன்றும் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருக்காட்டி பரவாயில்ல, என் பையனுக்கு நீ ஒரு நல்ல மனைவியா இரு, எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு அபிராமி அங்கிருந்து போறாங்க. எனக்கு ஃபேக்டரியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அருண் அங்கிருந்து போறாங்க. ஐஸ்வர்யா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல நிம்மதியா போய் உட்காந்துருக்காங்க. பிரியா போய் ஐஸ்வர்யாவை பாக்குறாங்க. ஐசு நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என் கூட பேச கூட ஆள் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். ஆனா இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்ப நிம்மதியா இருக்குங்கிறாங்க ரியா. ஐசு எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, நீ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணுங்கிறாங்க. என்ன ஹெல்ப் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கறாங்க ஐஸ்வர்யா. அத்தைக்கு மாமாக்கு வெட்டிங் டே நடக்குதல்ல, அதுக்குள்ளேயே இந்த வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான். மீனாட்சியை உள்ள கூட்டிட்டு வந்து ஆனந்த் கூட ஆனந்தியும் மீனாட்சியும் ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறேன்னு சவால் விட்டுருக்கான். அவன் என்ன பிளான் பண்றான்னு தான் எனக்கு தெரியல. அந்த பிளான் என்னங்கிறத நீ தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க ரியா. இங்க பாரு ரியா, நானே இப்பதான் கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்திருக்கேன். இப்ப நான் போய் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா மறுபடியும் என்னை வீட்டை விட்டு வெளியே பர்மனெண்டா துரத்திடுவாங்க. தயவுசெய்து என்கிட்ட ஹெல்ப் கேட்காத, நான் பண்ற நிலைமையிலும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஐஸ்வர்யா. உன்னோட ப்ராப்ளம் என்னமோ நீயே சரி பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கமா ரியா வெளியில வந்தவங்க என்னது இவ இப்படி கால வரிட்டாலே இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. கார்த்தி என்ன பிளான் வச்சிருக்கான்னு ஒண்ணுமே தெரியலையே. நாளைக்கு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளேயே என்ன எப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்த போறான்னு தெரியலையே. என்னன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி முயற்சி பண்ணலாம், ஒன்றும் புரியலையேன்னு நிற்கிறாங்க. கார்த்தி ரியாவோட முன்னாள் வீட்டுக்காரரை போய் பார்க்குறாங்க. வாங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே சார் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஒய்ஃபை பற்றி பேசலான்னு தான் வந்திருக்கேங்கிறாங்க. அவளுக்கு எனக்கு தான் எந்த உறவு இல்லைன்னு ஆயிப்போச்சு, அதுக்கப்புறம் அவளை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குங்கிறாங்க. அவங்களே எங்கள் வீட்டை விட்டு வெளியே வரட்டுருக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், உங்கள் குடும்பத்தில் போந்து அவள் என்னென்னமோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன் சார். எப்படியாவது அவளை வீட்டை விட்டு வெளியே வரட்டுருக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன் சாருங்கிறாங்க. நீங்கள் பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம், நீங்கள் அவங்கள பற்றி உண்மையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. அவங்கள பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா எங்கள் அண்ணன் ஆனந்தே அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான்னு சொல்றாங்க. ஏற்கனவே உங்க அண்ணன் ஆனந்துகிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், ஆனா அவரு தான் நம்பவே இல்லைங்கிறாங்க. ரியா எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லிட்டா, நீங்க தான் பொய் சொல்றீங்கன்னு என்ன ரொம்பவே அலட்சியப்படுத்திட்டா சார். நான் திரும்பவும் போய் சொன்னா அவர் நம்பவா போறாருன்னு கேட்குறாங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா எங்க அண்ணன் அவங்க மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கான். அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கணும், அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்கன்னு கார்த்தி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா ரியா கிரிமினல் பத்தியோடவே பிறந்தவ, அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சது அப்படியே உஷாராயிடுவா. அதுக்கப்புறமா அவளை வீட்டை விட்டு துரத்தவே முடியாது சாருங்கிறாங்க. இல்ல இது மட்டும் நம்ம சரியா செஞ்சோம்னா போதும், நம்ம நினைச்ச மாதிரி நடக்குங்கிறாங்க கார்த்தி. உங்க பாண்டி மட்டும் நீங்க கரெக்டா பண்ணுங்க, கண்டிப்பா இதுல இருந்து ரியா தப்பிக்கவே முடியாதுங்கிறாங்க. சரி சார் நான் கரெக்டா பண்ணிடுறேன்னா, அவனால பாதிக்கப்பட்டதெல்லாம் போதும், இதுக்கப்புறமும் உங்க அண்ணனும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறாங்க. இன்னும் 2 நாளையில எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் டே வருது, அந்த 2 நாளுக்குள்ளேயே ரியாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும். ரியாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேங்கிறாங்க. சார் கண்டிப்பா நான் எப்படியாவது ரியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றேன், ஹெல்ப் பண்றேன், நீங்க தைரியமா போங்க சார், ரியா உங்க குடும்பத்துல இருக்கவே மாட்டா பாருங்கிறாங்க. சரி நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து போறாங்க. மீனாட்சியும் தீபாவும் மருதாணியில கொண்டு வராங்க. அக்கா கோன் கூட யூஸ் பண்ணலாம், அது கைக்கு செட் ஆகாது, மருதாணி இருக்கும்போது கோன் எதுக்கு, இப்போதைக்கு மருதாணி தான் கிடைச்சிருச்சல, இதையே அரைச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தீபாவும் மீனாட்சியும் மருதாணி அரைக்கிறாங்க. மாணிக்கம் கார்த்தி கிட்ட கேட்குறாங்க, இந்த மெக்கானிக் வேலை நீ எங்கே கற்றுக்கிட்டேன்னு கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு என்ன சந்தேகம்னு கேட்குறாங்க கார்த்தி. இல்லை இந்த இருக்கிற மிஷின் அத்தனையும் அக்கு வேற ஆணி வேறையாக பிரித்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடுற, லேபர்ஸ்கிட்டையும் உனக்கு நல்ல பேர் இருக்குங்கிறாங்க. சரி இது எதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீ யூனியன் லீடர் ஆகிட்டினா எங்கள் எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்குங்கிறாங்க. எங்கே இந்த கம்பெனியில் யூனியன் லீடர் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இல்லைப்பா இனிமேல் நீ ஆரம்பிச்சிருங்கிறாங்க. அண்ணே வேறு வேலை இருந்தால் பாருங்கங்கிறாங்க. கரெக்டாக பெல் அடிச்சிருச்சு, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, வாப்பா போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் கார்த்தியும் அங்கிருந்து போகிறாங்க. வீட்டில் அபிராமிக்கு மீனாட்சி தீபாவும் மருதாணி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்குமான்னு கேட்குறாங்க. அத்தை நாளைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் இல்லையா, அதை கிராண்டாக கொண்டாடலாம்னு நாங்கள் நினைக்கிறோம், அப்போ அதுக்கு உங்களை தயார்படுத்த வேண்டாமா அப்படின்னு சொல்லி மருதாணி கொண்டு வந்திருக்காங்க. தீபா என்னம்மா நான் என்ன புது பொண்ணா, எனக்கு போய் மருதாணி வைக்கலான்னு நினைக்கிறீங்களே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க. அத்தை நீங்கள் புது பொண்ணு தான், நாளைக்கு ஃபங்க்ஷனில் நீங்கள் தான் கதாநாயகி, உங்களை அழகாக எடுத்து காட்ட வேண்டாமா, அது எங்களோட பொறுப்பு, நாங்கள் பார்த்து தான் தீர்வோங்கிறாங்க மீனாட்சி. ஏமா நானே கல்யாண நாளே கொண்டாட வேண்டாம்னு சொல்கிறேன், இந்த வயசில் போய் அலங்காரம் பண்ணணும் நீங்கள் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணினா நல்லாவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. பசங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க. அத்தை அவங்க தானே இந்த கல்யாண நாளையே ஏற்பாடு பண்ணாங்க, அதெல்லாம் அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. இல்லைம்மா இருந்தாலும் எனக்கு வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் விடறதா இல்லை, நாங்கள் கண்டிப்பாக இந்த மருதாணியை உங்கள் கையில் வச்சு தான் தீர்வோங்கிறாங்க. அத்தை உங்களுக்காக இல்லாட்டியும் எங்களுக்காக நீங்கள் வச்சு தான் ஆகணுங்கிறாங்க. என்ன நாச்சியா மருமகளாக தான் சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க அருணாச்சலம். நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டீங்களா, மருதாணி வைக்காமல் விடமாட்டாங்க போல இருக்கே அப்படிங்கிறாங்க அபிராமி. வயசானாலும் சின்ன சின்ன ஆசைகளை நம்மளும் ரசிக்க வேண்டியதானுங்கிறாங்க.
அப்படி சொல்லுங்க மாமா நீங்க. நாங்க சொன்னா தான் அத்தை தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க. இப்ப நீங்களே சொன்னதுக்கு அப்புறமா அத்தை எதுவும் பேச முடியாது இல்லைங்கிறாங்க. சரி சரி ஒரு அளவா வச்சுட்டீங்கன்னா போதும்னு சொல்றாங்க. சரி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அத்தை. நீங்க மட்டும் கையை கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி. அபிராமி கையில தீபா மருதாணி போட்டுட்டு இருக்காங்க. அருணாச்சலமும் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. ரியா ஓரமா நின்று அதையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. காலம் போன கடைசியில இதெல்லாம் தேவைதானா? சின்ன பொண்ணாட்ட மருதாணி எல்லாம் வச்சுக்கிட்டு ச்சே அப்படிங்கிறாங்க. அபிராமி திரும்பி பாக்குறாங்க. அருணாச்சலத்தை பார்த்து கேட்கறாங்க, என்ன அப்படி பாக்குறீங்கன்னு கேட்கறாங்க. இல்ல நீ சின்ன வயசுல மேக்கப் எல்லாம் போட்டு மருதாணி எல்லாம் வச்சிருந்தியெல்லாம் அழகா இருந்தியெல்லாம் அதை நினைச்சு பார்த்து சிரிப்பு வந்துருச்சுங்கிறாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு விவசாயே இல்லையா? மருமக முன்னாடி எல்லாம் இப்படியா பேசுவீங்க? நான் என்னன்னாச்சு தப்பா சொல்லிட்டேன்? கல்யாணத்தப்ப நீ அழகா இருந்தேன்னு சொன்னேன் அவ்வளவுதானங்கிறாங்க. மீனாட்சி தீபா எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யாவும் வராங்க. அக்கா வாங்க அக்கா, நீங்களும் வந்து அத்தைக்கு மருதாணி வச்சு விடுங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க தீபா. சரின்ட்டு ஐஸ்வர்யாவும் அபிராமிக்கு மருதாணி வச்சு விடுறாங்க. தீபா தண்ணி எடுத்துட்டு வரையாங்கிறாங்க அருணாச்சலம். சரி மாமான்னு சொல்லிட்டு தீபா கிச்சனுக்கு வராங்க. அங்க ரியா நிக்கிறாங்க. என்ன அப்படி பாக்குற? இந்த வீட்டு மருமகனா நாங்க 3 பேரும் தான். நாங்க 3 பேருமா சேர்ந்து எப்படி அத்தைக்கு மருதாணி எல்லாம் அரைச்சு வச்சு விட்டுட்டு இருக்கிறோம் தெரியுமா? அது உன்னால வைக்க முடிஞ்சதா? இந்த வீட்டு மருமகள்னா நாங்க 3 பேர் மட்டும்தான், நீ கிடையாது. சும்மா மறைக்காத, நீ இருக்கிறது இந்த வீட்டுல இதுதான் கடைசி நாள். என் புருஷன் ஒன்று சொல்றாருன்னா அது கண்டிப்பா செய்யாம விட மாட்டார். உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்னு சொல்லியிருக்காருல, கண்டிப்பா அதை நடத்தியே காட்டுவாரு. உன் பொட்டி வடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ தயாரா இருங்கிறாங்க தீபா. உன் புருஷன் மாதிரியே நீயும் என்கிட்ட சவால் விடுறியா? ஆனந்த் என் பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. பார்க்கலாண்டி யாரை வீட்டை விட்டு வெளியே துரத்த போறாங்கன்னு அப்படின்னு சவால் விடுறாங்க ரியா. என்னதான் நம்ம மிரட்டல் விட்டாலும் அப்போ உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கு. காட்டி என்ன பண்ண போறான்னு தெரியல, நம்மளை எப்படி வெளியே துரத்த போறான்னு சொல்லிட்டு இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு பின்னாடியும் நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ரியா. அபிராமி மருதாணி வச்ச கையை கழுவி பார்க்கறாங்க. ரொம்ப அழகா இருக்குங்கிறாங்க. அத்தை இதை வைக்கும் போது நீங்க கூச்சப்பட்டீங்க, வேண்டான்னு சொன்னீங்களே, இப்ப பாருங்க நீங்களே நல்லா இருக்குன்னு சொல்லி ரசிக்கிறீங்களன்னு கேக்குறாங்க மீனாட்சி. அத்தை கை எந்த அளவுக்கு சிவக்குமோ அந்த அளவுக்கு புருஷன் மேல பாசம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நிஜமானு கேக்குறாங்க தீபா. ஆமாமா அப்படித்தான் சொல்லுவாங்க, அதான் உண்மைங்கிறாங்க அபிராமி. அப்படின்னா உங்க கை ரொம்ப அழகா சிவந்திருக்கு, அப்ப நீங்க மாமா மேல ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. அத்தை இன்னைக்கே வைக்கப்படாதீங்க, நாளைக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் வைக்கணும் இல்லைங்கிறாங்க. ஏய் 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே கிண்டல் அடிக்காதீங்கடி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கூட்டிட்டு போறாங்க. கார்த்தி வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்களுக்குன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. எப்ப இதெல்லாம் எதுக்குப்பா வீண் செலவு? நேற்று வருஷமே ரொம்ப கிராண்டா கொண்டாடணுமல்லங்கிறாங்க. ஆமா அதனால என்ன, கல்யாண நாள்னா இந்த மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டாட வேண்டியது வழக்கம் தானே. இதை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், நீங்க பிரியமா வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அபிராமியும் அதை வாங்கிக்கிறாங்க. கார்த்தி மீனாட்சிக்கும் போய் புடவை கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டாம் கார்த்திங்கிறாங்க. என்ன நீ உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை என்கிட்ட நிறைய புடவை இருக்குது, எதுக்கு இது வேண்டான்ட்டாங்க. இந்த பக்கமாக அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி ஆசையாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான், அதுவும் உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான், பேசாமல் வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க அபிராமி. சரின்னு வாங்கிக்கிறாங்க மீனாட்சி. அருணுக்கும் கொடுக்குறாங்க. இது ஆனந்துக்கு கொடுத்துருன்னு சொல்லி ஆனந்துக்கு ஒரு பேக் எடுத்து கொடுக்குறாங்க. அவருக்கும் புடவை எடுத்துருக்கிறதா பேக்கை கொடுக்குறாங்க. அதை திறந்து பாருன்னு சொல்கிறாங்க அபிராமி. திறந்து பார்த்ததுக்கப்புறமா ஆஹா இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லை, சூப்பராக இருக்குங்க புடவை, நல்லா இருக்குங்கிறாங்க. என்ன கார்த்தி பொண்டாட்டிக்கு மட்டும் ஸ்பெஷலாக அதிக விலையில் வாங்கிட்டு வந்திருப்பீங்க போல இருக்குன்னு மீனாட்சி கிண்டல் அடிக்கிறாங்க. அண்ணி அதெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே விலையில தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலையாங்கிறாங்க. எல்லாத்துக்கும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து அங்கங்க அவங்கவுங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. கார்த்தி ரியாவை பார்க்குறாங்க. ரியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீங்களா எங்கள் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவனோட லைஃப்லேருந்து நீங்களா போயிருங்கன்னு சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன் போகலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க ரியா. உங்களை கண்டிப்பாக போக வைப்பேன், இல்லைன்னா நாளைக்கு மண்டபத்தில் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போவீங்க. என்ன மிரட்டுறீங்களா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் மிரட்டல, நடக்கிறத உண்மையை தான் சொல்ல போறேங்கிறாங்க கார்த்தி. நாளைக்கு உங்கள் பாட்டி வரப்ப ஆனந்தும் மீனாட்சியும் தான் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவான்னு சொன்னீங்கல்ல. ஆனந்தும் நானும் தான் உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு நான் நிரூபிச்சு கட்டுறேங்கிறாங்க ரியா. அப்பதான் இந்த ரியா யாருங்கிறதே உங்களுக்கே தெரியுங்கிறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க நினைக்கிறது நடக்க போறதில்ல. நாளைக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே போக தயாரா இருங்கன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. என்ன புருஷனும் பொண்டாட்டியும் மாறி மாறி என்கிட்ட சேலஞ்ச் பண்றீங்களா? நாளைக்கு நான் யாருங்கிறத நான் எல்லாரும் முன்னாடியும் காட்ட போறேன் பாருன்னு நினைக்கிறாங்க ரியா. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நாம் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.